என் பேர் செந்தில்குமார். நான் விவசாயி, பெரிய நெசலூர். நத்தம் சர்வே நம்பர் 598/3 இளவர் ஸ்ரீ சாஸ்தா. தந்தை பெயர் செந்தில்குமார். என் பையன் பேரில் இது பட்டா இருக்குது. இப்போ நாங்கள் வீடு கட்டுறதுக்காக பணி செய்யும் போது பக்கத்து வீட்டுக்காரங்க தடுக்கிறாங்க, வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்லி. ஏற்கனவே 2023 இந்த வீட்டை அளக்கிறதுக்காக எங்கள் மனைவி உயிரோடு இருக்கும்போது பணம் கட்டியிருந்தாங்க. இந்த அளவு அளக்கிறதுக்கு பலமுறை போராடியும் கலெக்டர் மூலயமா ஏடி சரிவர் அளவீடு செஞ்சு கல் போட்டாங்க. அந்த கல்லையும் அகற்றிட்டாங்க. மீண்டும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்கள் மனு கொடுத்துருந்தோம் குடும்பத்தோடு சென்று. மறுபடியும் அளவீடு செஞ்சாங்க. எஸ்பி ஆஃபீஸ் மூலயமா காவல்துறை அதிகாரிகளை அனுப்பி அளவீடு செஞ்சாங்க. அப்படி இருந்துமே அரசு அதிகாரிகள் அளந்து அளவீட்டுக்கான சான்றிதழும் கொடுத்துருக்காங்க. அதையும் மதிக்காமல், அரசு அதிகாரிகள் செய்யறதுக்கும் மதிக்காமல் இவங்க நான் வீடு கட்டுறதை தடுக்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? மேலும் பார்த்துட்டு என்னோட தாய், தந்தை, மனைவி இவங்களை இழந்திருக்கேன். இப்போ என் பிள்ளைகளுக்காக இந்த வீட்டை நான் கட்டி கொடுக்கணும். மாவட்ட ஆட்சியர், ஆர்டிஓ, வட்டாட்சியர், பல அதிகாரிகளிடம் மனு கொடுத்து இன்னும் என்னால் அந்த வீடு கட்ட முடியல அப்படின்னாங்க. நான் இந்த மாவட்டத்தில் உயிரோடு எதுக்கு வாழணும்? இதுக்கு மேலேயும் எனக்கு நடவடிக்கை எடுத்து கொடுக்கலன்னா என் பிள்ளைங்களுக்கு எப்படி நான் வீடு கட்ட? நான் என் உயிர் இருக்கும்போதே கட்டி கொடுத்தா தான் கட்டி கொடுக்க முடியும். அது இல்லாமல் இத்தனை அதிகாரிகள் அளவீடு செஞ்சோம், ஏற்றுக்க முடியாதுன்னு எதிர்கருப்புக்காரங்க சொல்கிறாங்க. அதனால் நான் வாழறதா இல்லையா? நடவடிக்கை எடுத்து எனக்கு வீடு கட்டுறதுக்கு ஒரு பாதுகாப்பாக எனக்கு கொடுக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் குடும்பத்தோடு தீக்குளிச்சு சாவதை தவிர வேறு வழியே எனக்கு தெரியல. நான் 2-3 நாளாக தூக்கம் இல்லாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறேன்.